வாழ்க்கையில ஜபங்களுக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த நாளில் புதன்கிழமை திடீர்னு கமாலின் அந்த ஃபேக்ட்ரி அடிக்கல் நாட்டு காரியங்கள் இருக்கிறது. அந்த ஓனரம்மா சொல்லிக்கிறாங்க, பெஞ்சமின் பிரதர்கிட்ட உங்கள் பாசிட்டிவ் வர சொல்லி அன்னைக்கு ஜெபம் பண்ணுவதுக்கு அப்படின்னு சொல்லி. நான் அன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். என்னுடைய காரினுடைய அந்த கண்ணாடியில் அந்த அந்த கூலிங் சீட் எழுந்திரிச்சிருச்சு. சரி, கோயம்புத்தூர் போய் ஒட்டிட்டு வந்துடலாம், அது நைட்டில் ஓட்ட முடியாது, அந்த சீட் எழுந்திரிச்சனால ஒரு மாதிரியாக இருக்கும், ஒட்டிடலான்னு சொல்லிட்டு நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது நான் என்ன பண்ணேன்னா, சரி புதன்கிழமை போயிடலான்னு சொல்லி. அப்போ பிரதர் இடையில ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னாரு. அப்போது நான் உட்காந்து யோசித்தேன், நமக்கு உலக பிரகாரமான இந்த பொருள் முக்கியமா, ஜபம் முக்கியமா? அல்லேலூயா. உலக பிரகாரமான பொருள் முக்கியமா, ஜபம் முக்கியமா? உட்காந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சோத்திரம், நமக்கு கர்த்தருடைய ஊழியம் தான் முக்கியம், கர்த்தருடைய ஜபம் தான் முக்கியம். ஒரு நிலையிலே சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஊழியம் தான் முக்கியம், கர்த்தருடைய ஜபம் தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். பிரதர் நான் வந்துடுறேன், எனக்கு இது இன்னும் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, அடுத்த மாதம் கூட நான் என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் நான் அடுத்த வாரத்தில் வந்து அங்கே என்ன செய்ய முடியாது, என்ன ஜெபிக்க முடியாது. அந்த ஓனரம்மா கூட்டம் மரியாதைக்கு நம்ம போகணும்னு சொல்லி நான் கடந்து போனேன். அப்போ அன்றைக்கி சோத்திரம் ஒரு 2 ஐயர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு ப்ரேயர் பண்ணி அடிக்கல் நாட்டி ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவங்க அந்த ஓனரம்மா தான் எனக்கு சாப்பாடே போட்டாங்க. ஐயா என்ன வேணுங்கய்யா கேட்டு சாப்பிடுங்க, என்ன வேணுங்கய்யா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே நின்று அவங்க விசாரித்தாங்க. விசாரித்து முடித்த உடனே சோத்திரம், பணத்தையும் காணிக்க எதிர்பார்த்து போகிறதில்ல, சோத்திரம் தேவனுக்காய் உண்மையாக ஊழியம் செய்தால் கர்த்தர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. அவன் முடித்த பின்னாடி வரும்போது ஒரு கவர் கையில் கொடுத்து, ஐயா ஜெபம் பண்ணிங்கய்யா, இன்னும் எங்களுடைய ஃபேக்ட்ரிக்காய் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது இது உங்களுக்கு கொடுத்ததோட அல்ல, இன்னும் நாங்கள் அதிகமாக கொடுப்போம். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், அன்றைக்கு நான் போயிருந்தேன்னா ஒரு 5,000 ரூபாய் எனக்கு செலவாயிருக்கு, கோயம்புத்தூர் போயிருந்தேன்னா. ஆனால் அன்றைக்கி தேவன் சோத்திரம் நான் செலவு பண்ணுற காசை என் கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. சோத்திரம். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கர்த்தர் தாங்க நமக்கு முதல்ல முக்கியம், அவருடைய ஆராதனை முக்கியம், அவருடைய ஊழியம் முக்கியம்னு சொல்லிட்டானா நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் ஆண்டவர் தருவார். அதனால ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, நமக்கு கர்த்தர் முக்கியமா உலகம் முக்கியமான்னு பார்க்கும்போது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னா நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.